வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2025-26ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்தார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 140 ஆண்டுகளில் இப்பல்கலைக்கழகம் உயர்கல்வி, விளையாட்டு, ஆராய்ச்சி மற்றும் கலாச்சார துறைகளில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை முன்னிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையின் அம்சங்கள் இப்பல்கலைக்கழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். சமூக பொருளாதார வளர்ச்சி பாதையில் இந்தியாவும் மொரீஷியஸும் நட்புறவு நாடுகளாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய பிரதமர், மொரீஷியஸ் நாட்டின் அமைய உள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு இந்தியா தமது பரிசாக உரிய ஒத்துழைப்பை வழங்கும் என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் விருது வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் திரு நவீன் சந்திர ரங்கூலம் அறிவித்துள்ளார். போர்ட் லூயிஸ் நகரில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அந்நாட்டு பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மொரீஷியஸ் அரசு மற்றும் மக்கள் சார்பில் தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த விருது தனிப்பட்ட கௌரவம் அல்ல என்றும், இந்தியா மொரீஷியஸ் இடையேயான வரலாற்று ரீதியான பிணைப்புக்கு கிடைத்த கௌரவம் என்று தெரிவித்தார். மொரீஷியஸ் நாடு மினி இந்தியா போல திகழ்வதாக கூறிய பிரதமர், இந்தியாவின் சாகர் கொள்கையில் மொரீஷியஸ் முக்கிய இடம் பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இன்று இரு நாட்டு தலைவர்களிடையே நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சார்பில் வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் காலை 9 மணி முதல் மாலை 3:30 மணி வரை நடைபெறவுள்ள இம்முகாமில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 40 தனியார் நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. விருப்பம் உள்ளவர்கள் கல்வி தகுதிக்கான தங்களது உண்மை மற்றும் நகல் சான்றிதழ்களுடன் முகாமில் பங்கேற்று பயன் பெறலாம் என்று அத்துறையின் இயக்குனர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரி அரசின் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். 2025-26ஆம் நிதியாண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடு 13,600 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், இதில் 11,624.72 கோடி ரூபாய் வருவாய் செலவினங்களுக்காகவும், 1975.28 கோடி ரூபாய் மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். 2021-22ஆம் நிதியாண்டின் மொத்த செலவினங்களில் 1.66 விழுக்காடாக இருந்த மூலதன செலவினம் இந்த நிதியாண்டில் 9.80 விழுக்காடாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். மகளிருக்கான சிறப்பு நிதியத்திற்காக 1458 கோடி ரூபாயும், இளையோர் சிறப்பு நிதியத்திற்காக 613 கோடி ரூபாயும், பசுமை சிறப்பு நிதியத்திற்காக 689 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார். புதுச்சேரியின் அனைத்து பிராந்தியங்களிலும் கடலோர பகுதிகளில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு புயல் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்பீடுகளை ஈடுகட்டும் வகையில் பிரீமியம் தொகையை தென்னை மர காப்பீட்டிற்கும் அரசே செலுத்தும் என்று தெரிவித்த முதலமைச்சர், புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக வருடத்திற்கு 2000 ரூபாய் வரும் நிதியாண்டு முதல் வழங்கப்படும் என்றும் கூறினார். பால் உற்பத்தியினை அதிகரிக்கும் பொருட்டு 50 விழுக்காடு மானியத்தில் 2 கறவை பசுக்கள் 1500 பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும்,
தேசிய கால்நடை இயக்க திட்டத்தின் கீழ் 10,000 கறவை பசுக்களை மத்திய அரசின் 85 விழுக்காடு பங்களிப்புடன் காப்பீடு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள மேலும் சில முக்கிய அம்சங்கள்: அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியோடு 2 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும். புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து இளங்கலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வரும் கல்வியாண்டு முதல் வழங்கப்படும். மதிய உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு தற்போது வாரம் 3 நாட்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வரும் முட்டை எதிர்வரும் கல்வி ஆண்டு முதல் அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாலை நேர சிற்றுண்டி அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும். சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் அனைத்து பாடப்பிரிவு மாணவர்களுக்கும் வரும் கல்வியாண்டு முதல் பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டம் நீட்டிக்கப்படும். மீனவர்கள் மேம்பாட்டு முகமையில் பதிவு செய்துள்ள 100 மீனவ பயனாளிகளுக்கு 12,000 ரூபாய் மதிப்பிலான இழுவை வலை 50 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படும். மேலும் மீனவ பயனாளிகளுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 20 விழுக்காடு மானிய விலையில் வழங்கப்படும். 1000 ரூபாய் அரசு உதவித்தொகை பெறும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அந்த தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை மூலம் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பிரிவினர்களுக்கும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தாய் அல்லது தந்தையை இழந்து அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 3,000 ரூபாயும், 11 முதல் 12ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு 4,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வனமில்லாத பகுதிகளில் 3 லட்சம் மரக்கன்றுகளும் பள்ளிகளில் 1 லட்சம் மரக்கன்றுகளும் நடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக தமது பட்ஜெட் உரையின் துவக்கத்தில் புதுச்சேரி அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் 15வது சட்டப்பேரவையில் தமது 5வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சர் தமது பட்ஜெட் உரையில் மேலும் கூறுகையில், புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக வருடத்திற்கு ரூபாய் 2,000 வரும் நிதியாண்டு முதல் வழங்கப்படும். புதுச்சேரி தொலைநோக்கு பார்வை 2047 என்ற செயல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை ஒரு முழுமையான உயிர் வேளாண்மை மாநிலமாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் அம்மையார் பெயரில் விருதுகள் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளும் பொது சேவை மையம் மற்றும் கிராம அளவிலான தொழில் முனைவோர்கள் மூலமாக விரிவுபடுத்தப்படும். அரசு பள்ளி ஆசிரியரின் கற்பித்தல் திறன், மாணவர்களின் கற்றல் திறன் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை கண்காணித்து செயல்படுத்தும் பொருட்டு மத்திய அமைச்சகத்தின் பரிந்துரைப்படி நிறுவப்பட்ட கற்றல் மதிப்பாய்வு மையம் வரும் கல்வியாண்டு முதல் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரும் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை ரூபாய் 2 கோடியிலிருந்து ரூபாய் 3 கோடியாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை அமையவிருக்கும் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்படும். இன்று தாக்கல் செய்யப்பட்ட புதுச்சேரி அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா செய்தியாளர்களிடையே பேசுகையில், புதுச்சேரி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் அவர் கூறுகையில், புதிய வருமானம் எதுவும் இல்லாமல், மத்திய அரசினுடைய கொடையும் புதிதாக எதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள், ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில இன்னைக்கு இல்ல, வியாபாரம் இல்ல, தொழிற்சாலைகள் வரல, அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் போயின்னு இருக்குது, ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்ல, சொன்னதே திருப்பி சொல்றாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்ல. இலவசங்களை கொடுக்கறது சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனில்லாத ஒரு பல விஷயத்த சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரியுடைய மாநில அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லல, புதுச்சேரியில வேலை இழந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்க வேலை தரம் சொல்லல. அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவா இருக்கிறது. தொடர்ச்சியாக ரத்த தானம் வழங்கும் தன்னார்வலர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு கேடயம் வழங்கும் பாராட்டு விழா புதுவை ஜிப்மர் வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் துரைராஜன், புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் சித்ராதேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது.
புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.